வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. வெள்ளவாய வீதியில் நேற்று இரவு பேருந்து ஒன்று பள்ளத்தில் வீழ்ந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது. 24வது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் பேருந்து கவிழ்ந்து சுமார் 500 மீட்டர் பள்ளத்திற்கு சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தங்காலியில் இருந்து எல்லவிற்கு சுற்றுலா சென்ற தங்காலி நகரசபை ஊழியர்கள் குழு ஒன்று தங்காலிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் 15 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. வெளியாகியுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் 194 புள்ளிகளை பெற்று தமிழ் மொழி மூலம் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றுள்ளார். ஆனந்தி லக்ஷன் 2025 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன். என்னை வழிப்படுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பலம் தலபால சிங்கம் அவர்களுக்கும் எனது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாதம் அவர்களுக்கும் எனது வகுப்பாசிரியருக்கும் தரம் 1 தொடக்கம் 5 வரை வழிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன். நாட்டில் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய குற்றங்கள் மற்றும் படுகொலைகள் கால ஓட்டத்தில் மறக்கடிக்கப்பட்டுள்ளதால் தப்பித்து விட்டோம் என்று குற்றவாளிகள் நினைக்கிறார்கள். அவ்வாறு மறக்கடிக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் உயிர்ப்பிக்கப்படும். குற்றவாளிகளுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று ஜனாதிபதி அருணகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 159வது தேசிய போலீஸ் தினத்தை முன்னிட்டு கொழும்பு போலீஸ் மைதானத்தில் நடைபெற்ற விசேட நிகழ்வில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி இழந்தவரின் மகள் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அராலி வள்ளியம்மை ஞாபகார்த்த வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் ஜெயரஞ்சன் அஸ்வினி என்ற மாணவியை 140 புள்ளிகளை பெற்று இவ்வாறு சாதித்துள்ளார். மேலும் குறித்த மாணவியின் தந்தை தியாகராஜா ஜெயரஞ்சன் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் கிழக்கு பகுதியில் தந்தையை இழந்த நிலையில் தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்த மாணவி பிரசன்னா ராஸ்மினா புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்று சாதனை படைத்துள்ளார். குறித்த மாணவி தாயின் வயிற்றில் 5 மாத கருவாக இருந்தபோது தந்தை வெல்வை வெளியில் வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார். தாயார் ஒரு ஆசிரியராக இருந்த நிலையில் தனது வீட்டில் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வந்துள்ளார். வறுமையிலும் தனது மகளை யாழ் அல்வாய் அம்பாள் வித்தியாலயத்தில் சேர்த்து கல்வி கற்பித்து வந்துள்ளார். குறித்த மாணவி பரீட்சையில் சித்தியடைந்து பெருமையை தேடிக் கொடுத்துள்ளார். மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மாணவன் ஒருவர் கடந்த 28ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். இளவாலியை சேர்ந்த விமலேந்திரன் விதுஷன் என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் கடந்த 28ஆம் தேதி திடீர் மயக்கமுற்றுள்ளார். இந்நிலையில் இளவாலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். பல அரசியல்வாதிகளுக்கு எதிராக 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் விசாரணையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் கையூட்டல்கள் தொடர்பில் மொத்தம் 3937 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவற்றில் 288 முறைப்பாடுகள் முறையான விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் மொத்தம் 1011 முறைப்பாடுகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. ஆணைக்குழுவின் கூற்றுப்படி இன்னும் 1154 முறைப்பாடுகள் விசாரிக்கப்பட உள்ளன என தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் பயிலும் மாணவிகள் குழுவை பகிடிவதை செய்த 6 மாணவிகள் மற்றும் 9 மாணவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர்.
அதே பல்கலைக்கழகத்தில் படிக்கும் 24 முதல் 26 வயதுக்குட்பட்ட மாணவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் பயிலும் மாணவிகள் குழுவை இந்த மாணவர்கள் பகிர்வதை செய்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள அரச வாசஸ்தலத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. அரசு உயர் அதிகாரிகளால் இது தொடர்பில் பல கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்தை அமுல்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளன. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு மற்றும் ஊழியர்களின் பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை, கொடுப்பனவு, பதவி உயர்வு வழங்கப்படாமை உட்பட 16 கோரிக்கைகளை முன்வைத்து அதன் ஊழியர்கள் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது வடக்கு வடமேற்கு வங்களா விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகியுள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு எதிர்வரும் 7ஆம் தேதி வரை அவ்வப்போது மிதமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார்.